கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகளில் முதல்ல நான் பார்க்க போகிறது ஹியூண்டே நிறுவனம் அவங்களுடைய ப்ரீமியம் ஹேட்ச்பேக்கான i20யோட சேல்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக பல புதிய வேரியண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமா மேக்னா வேரியண்ட்லேயே CVT ஆப்ஷனை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது 8.89 lakhsக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதன் காரணமாக CVT உள்ளடங்கிய இந்தியாவோட சீப்பஸ்ட் ஹேட்ச்பேக்காக ஹியூண்டே i20 இருக்க போகுது. மேனுவல் மேக்னா வேரியண்ட்ல சன்ரூஃப் கொடுத்திருப்பாங்க. இந்த CVT வேரியண்ட்ல சன்ரூஃபர் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. கியா நிறுவனம் அவங்களுடைய 7-சீட்டர் MPVயான கிளாவிஸை ஏற்கனவே ரிவீல் பண்ணியிருந்தாங்க. கடந்த வாரம் இந்த காரோடைய ஃபுல் பிரைஸ் லிஸ்டையும் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 11.49 lakhs அப்படிங்கிற ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து இந்த காரோடைய ரேஞ்ச் தொடங்குது. டாப் எண்ட் வேரியன்ட் கிட்டத்தட்ட 25 லட்சம் ரூபாய் வரைக்கும் போகுது. பெட்ரோல், டர்போ பெட்ரோல், டீசல் அப்படின்னு 3 டிஃபரெண்ட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்லையும் ப்ரொவைட் பண்றாங்க. இந்த காரோட கம்ப்ளீட் பிரைஸ் லிஸ்ட்டை நீங்க ஸ்கிரீன்ல பாப்பீங்க. MG மோட்டார் சமீபத்தில் அவங்களுடைய வின்சருக்கு ப்ரோ வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருந்தாங்க. 52.9 kWh பேட்டரியோட 450 km ரேஞ்சோட இந்த காரை லான்ச் பண்ணியிருந்தாங்க. இது ஒன்லி டாப் ஆஃப் த லைன் எசன்ஸ் ப்ரோ அப்படிங்கிற வேரியண்ட்ல மட்டுமே லான்ச் ஆகியிருந்தது. ஆரம்பத்தில் வெறும் 17.5 lakhs அப்படின்னு லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த காருக்கு இருக்கிற எக்கச்சக்கமான டிமாண்ட் காரணமாக 18.1 lakhs இந்த காரோடைய பிரைஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. இப்போ எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோ அப்படிங்கிற மிட் வேரியண்ட்டுக்கும் இந்த பெரிய பேட்டரி பேக்கை கொடுத்திருக்காங்க. வின்சர் எக்ஸ்க்ளூசிவ் ப்ரோ இப்போ 17.25 lakhsக்கு அவைலபிளா இருக்கு. இதன் காரணமா இப்போதைக்கு நீங்க வின்சரை 5 டிஃபரெண்ட் வேரியண்ட்ஸ்ல வாங்க முடியும். பேஸ் வேரியன்ட் எக்ஸைட் 38 kWh பேட்டரியோட ஸ்டார்டிங் பிரைஸ் 14 lakhsக்கு விற்பனையாகுது. டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் 18.1 lakh வரைக்கும் போகுது. நிசான் நிறுவனத்தை பத்தி உலகம் முழுக்க அவங்களுடைய ஃபேக்டரிஸை ஷட் டவுன் பண்றது, ஜாப் கட்ஸ் பண்றது அப்படின்னு பல ரூமர்ஸ் வெளியாயிட்டு இருக்கு. இதுல சிலது உண்மையா இருந்தாலும் கூட நிசான் இந்தியாவோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் இருந்தது. நிசான் நிறுவனம் இந்தியா ஆபரேஷன்ஸ், டீலர்ஸ், பார்ட்னர்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸ்க்கு கமிட்டடா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. நிசான் மற்றும் அவங்களுடைய டீலர் பார்ட்னர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸை கண்டினியூ பண்ணுவாங்க. அவங்களுடைய புதிய MPV மற்றும் புதிய காம்பாக்ட் SUVஸை லான்ச் பண்ற பிளான்ல இன்னும் உறுதியா இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிவிச்சிருக்காங்க. இது நிசான் இந்தியா பிராண்ட் பத்தின கவலையை ஓரளவுக்கு போக்கியிருக்கு. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய ஃபிளாக்ஷிப் ப்ராடக்ட்ஸான ஹாரியர் மற்றும் சஃபாரியை இப்போ டீசல் ஒன்லி ஆப்ஷனா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்-ஹவுஸ்ல அவங்க TGDI 1.5 லிட்டர் இன்ஜினை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இது 168 HP மற்றும் 280 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். எலக்ட்ரிக் ஆஃபரிங் மூலமா இந்த பெட்ரோல் கார் வருமா வராதா அப்படிங்கிற கேள்வி எழுந்தது. டாடா நிறுவனம் அபிஷியல் ஸ்டேட்மெண்ட்ல இந்த பெட்ரோல் இன்ஜின் கூடிய விரைவில் லான்ச் ஆகும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மேலும் டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய பிரீமியம் ஹேட்ச்பேக்கான ஆல்ட்ரோஸ்க்கு ஃபேஸ் லிஃப்ட் பண்ணி லான்ச் பண்ணியிருக்காங்க. 6.89 lakhsலேருந்து 11.49 lakhs வரைக்கும் ஆல்ட்ரோஸோட ரேஞ்ச் இருக்கு. ஸ்மார்ட், பியூர், கிரியேட்டிவ், அக்காம்ப்ளிஷ் அப்படின்னு 4 டிஃபரெண்ட் வேரியன்ட்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ளஷ் ஃபிட்டிங் டோர் ஹேண்டில்ஸ், ஃப்ளோட்டிங் டச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், சன் ரூஃப், 16-inch அலாய் வீல்ஸ் அப்படின்னு எக்கச்சக்கமான மாடிஃபிகேஷன்ஸோட இந்த காரை லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாக கார்களுடைய விலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் போகும். பட் இந்தியாவும் UKவும் ரீசெண்டாக ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்குள்ள பல பாலிசிஸை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயமா இந்தியாவில் இம்போர்ட் ஆகிற கார்களுக்கு 100% இருந்த இம்போர்ட் டியூட்டி 10% ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. யூகேல இருந்து இந்தியாவுக்கு மினி கூப்பர், லேண்ட் ரோவர், ரோல்ஸ் ராய்ஸ் போன்ற கார்கள் லான்ச் ஆகுது. இதன் காரணமா UK பிராண்ட்ஸோட கார்களை வாங்குறதுக்கு மக்கள் இப்போ தயக்கம் காட்டி வராங்க. இதற்கு முக்கியமான காரணம் கூடிய விரைவில் இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் புழக்கத்துக்கு வந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் விலை குறையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இதை டேக்கிள் பண்றதுக்காக மினி இந்தியா அடுத்த 180 நாட்களுக்கு பிரைஸ் ப்ரொடெக்ஷன் பிளானை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இன்னைக்கு எந்த பிரைஸ்ல கார் வாங்கியிருந்தாலுமே கிட்டத்தட்ட 6 மாதத்துக்குள்ள எவ்வளவு விலை குறைந்தாலும் அந்த பணம் திருப்பி கொடுக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. கரண்டா 3 door கூப்பர் S 44.9 lakh rupees எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல விற்பனை ஆகுது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதுல வர்றது 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின். இது 201 HP மற்றும் 300 Nm டார்க்கோட வருது. MG நிறுவனம் அவங்களுடைய 2 கார்களுக்கு பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஃபிளாக்ஷிப் ப்ராடக்டான கிளாஸ்டர் SUVக்கு 1.5 lakh rupees பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது அவங்க ரீசென்ட் டைம்ல பண்ண அதிகபட்ச விலை உயர்வா பார்க்கப்படுது. கூடிய விரைவில் மெஜஸ்டர் SUVயும் லான்ச் பண்றாங்க. இதற்கு முன்பாகவே 1.5 லட்சம் ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. மேலும் அவங்களுடைய என்ட்ரி லெவல் எலக்ட்ரிக் காரான காமெட் EVக்கும் 35,700 ரூபாய் பிரைஸ் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஹியூண்டே நிறுவனம் அவங்களுடைய 2030யோட பிளான்ஸை இப்போ ரிவீல் பண்ணிருக்காங்க. அடுத்த 5 ஆண்டுகள்ல அவங்க எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண போறாங்க. கரண்டா இந்தியன் மார்க்கெட்ல டாடா மஹிந்திரா கிட்ட அவங்களுடைய மார்க்கெட் ஷேரை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வராங்க. கடந்த மாதம் கூட 4வது இடத்தை பிடிச்சிருந்தது ஹியூண்டே நிறுவனம். இதன் காரணமா 2030ஆம் ஆண்டுக்குள்ள 26 புதிய கார்களை லான்ச் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காங்க. அதுல 20 கார்கள் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களா இருக்கும்.
6 கார்கள் எலக்ட்ரிக் கார்களா இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அவங்களுடைய ஹாரியர் ஈவியோட லான்ச் டேட்டை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பாரத் மொபிலிட்டி எக்ஸ்போல இந்த காரை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பிரீமியம் செக்மெண்ட்ல இந்த கார் லான்ச் ஆகவிருக்கு. BE6 XCV9e மாதிரி டிஸ்டிங்டிவான ஸ்டைலிங் இல்லாம ட்ரெடிஷனலான பாடி ஸ்டைலிங்ல ஒரு பெரிய சைஸ் எஸ்யூவியா இந்த கார் இருக்க போகுது. குறிப்பா டாடா மோட்டார்ஸ் கார்கள்ல இல்லாத ஆல் வீல் டிரைவ் செட்டப்பை இந்த எலக்ட்ரிக் கார்ல எதிர்பார்க்க முடியும். ஹாரியர் ஈவி அப்டேட் பண்ணப்பட்ட Gen 2 பிளாட்ஃபார்ம்ல வெளிவருது. ஜூன் 3ஆம் தேதி இந்த டாடா ஹாரியர் ஈவியை லான்ச் பண்றாங்க. இதற்கு அடுத்தபடியா டாடா சியாரா ஈவி, சஃபாரி ஈவியும் லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சோ கடந்த வாரம் கார் இண்டஸ்ட்ரியில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் அனைத்தும் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம்.